கடவுளே, என் மாப்பிள்ள ஒரு நல்ல மனுஷன், அவரை ஏன் இப்படி சோதிக்கிற? இதெல்லாம் காதுல கேட்கறதுக்கு பதிலா நான் செத்தே போயிருக்கலாம். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. பின்ன என்னம்மா சொல்றது? உன் வாழ்க்கை இப்படியா போகணும்? எப்படிமா நீ நடந்தது எல்லாம் தாங்கிட்டு இருக்க? இந்த ரணம்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையேப்பா. சாருவோட நடக்கிற இந்த போராட்டத்துல எனக்கு நித்தமும் கண்டும் தான். என் உசுர பணிய வச்சுதான் அவரையும் உங்களையும் மீட்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த அகிலன் என்ன கார் ஏத்தி கொல்ல பார்த்தான். அப்புறம் கேஸ வெடிக்க வச்சு கொல்ல பார்த்தான். அதுக்கப்புறம் பாம்பு விட்டு பார்த்தான். ஆனா எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சக்தி என்ன காப்பாத்திட்டே தான் இருக்கு. இப்போ கடைசியா கூட நான் சாகுறத அந்த கதிர் வந்துதான் காப்பாத்தினாரு. தினம் தானே எனக்கு ரணம் தானப்பா. அம்மா, உன்னை கொல்ல பார்த்த அந்த ஆளுங்க யாருன்னு நீ விசாரிச்சியா? இல்லன்னா அந்த வக்கீல் கிட்டே சொல்லி கொஞ்சம் விசாரிக்க சொல்லம்மா. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல. அவர் மேல இருக்கிற பகையில பழி வாங்கறதுக்காக சாரு அகிலன் 2 பேரும் திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்காங்க சார். நீங்க கூப்பிட்டப்ப ட்ரூ காலர்ல அகிலன் வந்துச்சு சார். அது என்னோட முழு பேர் ரமேஷ் அகிலன். அதான் ஒருவேளை உங்களுக்கு அகிலன் வந்திருக்கும். ஓ, நீ சொல்றத பார்த்தா அந்த கதிர் என்னமோ ஒரு நல்ல வக்கீலாதமா தெரியறாரு. ஆனா உடஞ்சு போன என் வாழ்க்கையதான் அவர் எப்படி ஒட்ட வைப்பாருன்னு தெரியல. நம்பிக்கையோட இருங்கப்பா. நம்பிக்கை அவன் நம்பிக்கையாய் ரொம்ப நாள் ஆச்சுமா. சரி, அதை விட குட் மார்னிங் சார். வாங்க சார். உங்களுக்கு என்ன சார், லாண்ட் ஆர்டர்ல இருக்கீங்க, பாக்கெட்ல பைசா பொருளுமே. நீங்களும் கையில போனை வச்சுக்கிட்டு ஜெயில நிறைய காசு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். செல்ல இருக்கிற ஒரு கைதியோட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ சார், அப்படி ஹெல்ப் பண்ண போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன விட்டுருங்க சார். அகிலன் சார் மேட்டர் தானே, எல்லாமே எனக்கு தெரியுங்க. நல்ல வேலை சார், நான் தப்பிச்சிட்டேன். அந்த அகிலனை எங்கேயாவது பாத்தீங்களா? அவனை எங்க பார்க்க போறீங்க? அந்த சாரு செத்த சோகத்துல அவன் எந்த பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கானோ தெரியல. சாரு செத்துட்டாள். யாருங்க சொன்னது? அவ உயிரோட தாங்க இருக்கா. சார், என்ன சார் காமெடி பண்றீங்க? சாருவை கொன்னதுனால தானே இப்போ திருமாறன் ஜெயில இருக்காரு. அதெல்லாம் திருமாறனை உள்ள தள்ளுறதுக்காக அகிலன் சாருவும் செஞ்ச போர்ஜரி. சாருலாம் சாகலங்க, போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அவளை பிடிக்கதான் ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? சாரு உயிரோட இருக்காளா? என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். மேடம், நீங்க எப்படிங்க? நானும் இவரோட தான் வந்தேன். சாருவை பிடிக்கிற விஷயமா ஹெல்ப் கேட்கறதுக்காக ஜெயில் சூப்பர்னன்ட்ட பார்க்க வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இப்போ நீங்க எதுக்குன்னு என்கிட்ட கேட்கணும். எதுக்கு? நீங்க ஒரு ஏமாளின்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அதுக்குதான். அகிலனுக்கும் சாருக்கும் நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்காக நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தெல்லாம் பட்டீங்கல்ல,
அப்ப அவங்க உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும்ல. ஆனா சாரு உயிரோட இருக்கிறத உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க தெரியுமா? நீங்க அவங்கள ஃப்ரெண்டா பாத்தீங்க, ஆனா அவங்க உங்களை முட்டாளா பாத்திருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருக்கிட்ட நீங்க ஏமாளி தானே. நீங்க ஏமாளியா இருக்கலாம், ஆனா நான் இனிமே ஏமாறவே மாட்டேன். சாரு என்கிட்ட இருந்து நிறைய தடவை தப்பிச்சிட்டான். இப்போ நாங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப டெக்னிக்கலானது. அதுல இருந்து அவளால எஸ்கேப் ஆகவே முடியாது. கிட்டத்தட்ட நாங்க அவங்கள நெருங்கிட்டோம். ஏன் மேடம், இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துல நம்ம அகிலன் சாருவை பிடிச்சிருவோம்ல? கண்டிப்பா. அவங்க இந்த சிட்டிக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் நம்ம கிட்ட சிக்கிறது உறுதி. அவங்க சொல்றது உண்மையா சார்? இப்போ சாரு உயிரோட தான் இருக்காங்களா? சொல்லுங்க சார். இல்ல இல்ல, சாரு உசுரோட இல்ல சார். இப்போதானே சார் எங்களை பிடிக்கிறேன்னு சொன்னாலான்னு சொன்னீங்க. அப்போ சாரு உசுரோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம்? இல்ல, நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி சொல்லியிருப்பேன். சாரு செத்துட்டா. சார், நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்கிட்ட மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆதிரா கிட்ட இருந்து மறைஞ்சிருக்க பாருங்க. அவ இருக்கிற வேகத்தை பார்த்தா உங்களை பிடிக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஆதிரா ஒரு போலீஸோட சுத்துறானா உங்களுக்கு ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறான்னு தான் அர்த்தம். சீக்கிரம் தப்பிச்சிருங்க சார், நான் வச்சிடுறேன். நம்மள பிடிக்க போறேன்னு எதுக்கு போய் அவ அங்க சொன்னா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கா அகிலா. அதான் எனக்கு ஒண்ணு புரியல சாரு. அவ அப்பாவை வெளியெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தவ இப்ப எதுக்கு திடீர்னு நம்ம பக்கம் திரும்புறா? ஒருவேளை சும்மா மிரட்டி பாக்குறாளோ? எனக்கு அப்படி தெரியல. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிளான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அகிலா. பயப்படாத சாரு. என்ன பெரிய ஐடியா? நம்ம இருக்கிற இடத்த தேடுவாங்க, நம்மள பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. இந்த இடத்த மாத்தி வேற இடத்துல தங்கனா போச்சு. நீ சொல்றதும் சரிதான். நம்ம உடனே இடத்த மாத்திரலாம் அகிலா. ஆனா அவங்க யோசிக்க முடியாத இடத்துக்கு மாத்தி போகணும். அது என்ன இடம்? அகிலா, நம்ம ஃபாரின் போயிடலாமே. ஃபாரினா? நான் பயப்படுறது ஆதிராக்கு இல்ல அகிலா, அந்த வக்கீல் கதிருக்கு தான். இப்ப ஆதிராக்கு ஐடியா கொடுக்கறதே அந்த கதிர் தானே. அவன் பெரிய கிரிமினல் லாயர். இது அவனோட பிளானா கூட இருக்கலாம்ல. எதுக்கு வம்பு அகிலா? நம்ம கொஞ்ச நாள் ஃபாரின் போயிடலாமே. அகிலா, யோசிக்காத. இங்க இருந்தா ஆதிரா நம்மள ஃபாலோ பண்ணுவா, போன் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுவா. வெளிநாட்டுக்கு போனா எதுவும் செய்ய முடியாதுல்ல. கொஞ்ச நாள் தேடிட்டு அப்புறம் அவளே விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாமே. என்ன சொல்ற அகிலா? நீ சொல்றதும் சரிதான் சாரு. அகிலா, ஆனா அதுக்கு பாஸ்போர்ட் வேணுமே, என்ன பண்றது? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ற ஆள் எனக்கு தெரியும். அவங்கிட்ட நம்ம வாங்கிடலாம். அப்ப சீக்கிரம் அதை செய்ய அகிலா. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். நான் உடனே அவனை பார்த்து பேசுறேன். ஆதிரா, எதுக்கு வக்கீல் கிட்ட அப்படி சொன்ன? வக்கீலோட பிளான் தான் என்ன? அப்பாவோட கேஸ்ல அகிலன் தலையிடுறான்னு தெரிஞ்சதும் முதல்ல சாருவை பிடிச்சு ஜெயில போட்டுட்டா. 2 கேஸுக்கும் நல்லதுன்னு வக்கீல் முடிவு பண்ணிட்டாருமா. சாரு எங்க மறைஞ்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவளை வெளியில வர வைக்கணும். அதுக்கு அவளை பயமுறுத்தணும். அதான் போலீஸ்காரர்கிட்டயும் சாருவை பிடிக்க போறோம் தகவல் சொன்னோம். இன்னொரு தகவல் போயிருக்கோமா, நம்மள புடிச்சிருவாங்களோன்னு சாருவும் அகிலனும் பயந்துருப்பாங்க. அதானே நமக்கு வேணும். நல்ல பிளான் தான். ஆனா சாரு பயந்து வெளியே வருவாளா? அப்படியே வந்தாலும் அது எங்க எப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையும் வக்கீல் யோசிப்பாருமா. அது என்னன்னு இனிமேதான் சொல்லுவாரு.
எப்படியோமா சாருவை புடிச்சிட்டோம்னா அவர் ரிலீஸ் ஆயிடுவாருல்ல. அவர் மறுபடியும் போலீஸ் ஆயிட்டாருன்னா அப்பாவை வெளியில கொண்டு வர்றது ஈஸி ஆயிடுமா. அவரையும் அப்பாவையும் நம்ம வீட்ல ஒன்னா உட்கார வச்சு என் கையால சமைச்சு போடணுமா. அந்த கனவு நிறைவேறுமாமா? நிச்சயமா நிறைவேறும், நீ கவலைப்படாத. ஆதிரா, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? இல்லம்மா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ. என்ன சொல்லும்? உம்மா. ஆ, எனக்கு என்னமோ அப்பா இந்த தடவை வீட்டுக்கு வந்துருவாருன்னு தோணுது. எங்க நீ சொல்லு, அப்பா வந்துருவாரா? மகளினி, மம்மு சாப்பிடலாமா? வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆ ஆ ஆ ஆ. சொல்லுங்க சார். ஆதிரா, ஆபீஸ் கொஞ்சம் வர முடியுமா? என்ன சார்? சாரு வெளி வர வைக்கிறதுக்காக கொளுத்தி போட்டிருக்கோம். அதை பத்தி என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஆபீஸ்க்கு வரணும். சரி வரேன் சார். ஓகே. ஆதிரா, என்ன? வக்கீல் கூப்பிடுறாருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு ஆதிரா, நானும் வரேன். வேணாமா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? ஏன்னா அவளோட ரத்தம் அப்படி. ஒப்ப புத்தி தானே மகளுக்கும் இருக்கும். மதிய அழகனுக்கு தனக்கு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு துணையை தேடலையா? அதேதான் மகளும் செய்யறா. அம்மா, இப்படி பேச உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? ஆதிரா என்னையும் மாமாவையும் வெளிக்கொண்டு வரதுக்கு உசுர் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு புரியலையா? உன்னையும் மதிய அழகனையும் ஜெயிலுக்கு அனுப்புனதே அந்த ஆதிரா தானடா. அத முதல்ல யோசி. நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேமா. ஆதிரா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம இதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. நில்லுடா. நீ உள்ள இருக்க, வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆதிரா முன்ன மாதிரி இல்லடா. அந்த வக்கீல் கதிரை பார்த்ததுல இருந்து அவ முகத்துல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நான் சொன்னது. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லண்ணே, நானும் ஒய்ஃபும் ஃபாரின் போகணும். எங்களுக்கு பாஸ்போர்ட் இல்ல, நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அண்ணே, யோசிக்காதீங்க. நீங்க போலி பாஸ்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. அர்ஜென்ட்டா 2 ஃபேக் பாஸ்போர்ட் வேணும். வக்கீல் சொன்ன ஆள் இவன் தான். இப்பவே இவனை பத்தி அவர்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். அண்ணா, ஒரு நிமிஷம். அண்ணா, இல்ல, நாங்க யாருக்கும் தெரியாம தான் வெளிநாடு போறோம். அதனால போலி பாஸ்போர்ட் மேட்டர் வெளியே லீக் ஆக கூடாது. அண்ணா, நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னென்ன பாக்குறீங்க? அப்படி சொன்னீங்கன்னா உங்களை பத்தி நான் வெளியே சொல்றேன்னு. பரவாயில்லையா? என்ன பத்தி என்ன சொல்லுவீங்க? நானே போலி பாஸ்போர்ட் ரெடி பண்றது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? மாட்னா ஜென்மத்துக்கும் ஜெயில் தான். நல்லா இருக்குதுல போனு. ஆனா இந்த போன்ல என்ன இருக்கு தெரியுமா? உன் இடம், உன் வேலை எல்லாத்தையும் இதுல நீட்டா வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இது போன் இல்ல, உன்னோட வாழ்க்கை, உன் லைஃப். நீ இத பத்தி வெளியே சொன்ன, உன் வண்டவாள மொத்தத்தையும் போலீஸ்க்கு அனுப்பிடுவேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் ஏங்க உங்களை பத்தி வெளியில சொல்ல போறேன்? அண்ணா, இப்ப ஏன பதற? கூல். நம்மளும் சேஃப்டி முக்கியம் இல்ல, அதுக்கு தானே சொன்னேன். அண்ணே, மத்தபடி எனக்கு பாஸ்போர்ட் வந்தா போதும். பணம் உன் கைக்கு வந்து சேரும். அண்ணே, சரி, எனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். போன்லாம் வேண்டாம். போலீஸ் ட்ராக் பண்ணாலும் பண்ணும், அது ரிஸ்க் ஆயிடும்ல. நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான் ஸ்பீடு கொரியர்ல அனுப்பிச்சு விடுறேன். அட்ரஸா? இந்த பாருங்க தம்பி, நான் செய்யறதோ திருட்டு தொழில். நீங்க இங்க வர போறதுன்னு இருந்தா அது எனக்கு தானே ஆபத்து. அதனாலதான் சொல்றேன். சரி,
அண்ணே பேப்பர் பென்னு கொஞ்சம் இருங்க. உங்க 2 பேருடைய போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. 2 நாள்ல பாஸ்போர்ட் உங்க வீடு வந்து சேரும். இதுல எங்க 2 பேரோட போட்டோ இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இல்ல சரிங்க. அண்ணே வசமா வந்து மாட்டிக்கிட்டான். உடனே கதி சாருக்கு சொல்லுங்கண்ணே. அகில பெரிய ஃப்ராடா இருக்கானே ஆதிரா. எடுக்கிறதே போலி பாஸ்போர்ட். அதுக்கு கூட தங்கியிருக்கிற அட்ரஸ் கொடுக்காம உஷாரா ஒரு போலி அட்ரஸ் கொடுத்திருக்கான் பாரு. அப்படி இல்லனா உயிரோட இருக்கிற சாருவ செத்ததா சொல்லி அவரு ஜெயில போட்டிருப்பாங்களாமா. அவரை வெளியில எடுக்கிறதுக்காக நான் பண்ற முயற்சியில தோத்து போகும்போதுதாமா கடவுள் மேல எனக்கு கோபம் வருது. கெட்டவங்க வெளியில சுதந்திரமா சுத்துறாங்க, நல்லவங்க ஜெயில கஷ்டப்படுறாங்க. இத ரசிக்கிறதா கடவுளோட வேலையாமா? எனக்கு விருத்தே போச்சுமா. கடவுள் அநியாயம் பண்ற மனுஷங்களை சீக்கிரம் தண்டிப்பாரு. ஆனா இவங்க தான் யமனுங்களாச்சே, மெதுவாதான் தண்டிப்பாரு. பாவமா கதிர் சார் கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணாரு. அது இப்படி சொதப்போன்னு அவருக்கு தெரியாதுமா. ஆதிரா, அது போலி அட்ரஸ்ன்னு சொல்லி கதிர்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலமா. அவர் ஏதோ அவசரமா ஜட்ஜ பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே போன் பண்ணும்போது சொல்லிக்கலாமா? அம்மா கதிர் சார் தாமா பேசு. சார் சொல்லுங்க சார். போன காரியம் என்னாச்சு? அந்த அட்ரஸ்ல சாரு அகிலன் இருந்தாங்களா? இல்ல சார், அந்த அட்ரஸே போலியான அட்ரஸ் தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு போகணும். ஆனா அந்த வீடு 5-6 மாசமா பூட்டி தான் இருக்கான். அங்க யாருமே குடியே இல்ல. அப்படியா? அந்த அகிலன் வேற ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கான் சார். என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ஆதிரா, நீங்க நேர்ல வாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். இப்பவே வரணுமா சார்? ஆமா வாங்க. சரிங்க சார். அம்மா, கதிர் சார் என் ஆபீஸ்க்கு வர சொல்றாருமா. நான் போயிட்டு வந்துட்டுமா? ஆதிரா, இப்பதான் நீ அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க. ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல ஆதிரா. இல்லம்மா, அப்பாவே அவரையும் வெளியே எடுக்காம எனக்கு ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசாட்சிக்கு விடப்பட்ட சமானதமா நான் பாக்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆதிரா, நானும் வரட்டுமா? வேணாம்மா, நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. கோர்ட்ல எனக்கு எதிரா வாதாட போறது யாரும் தெரியுமா? யாரு சார்? உங்க வாயாலே உங்களை உங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்ல வச்சு உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிருபாகரன். என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் எனக்கு தகவல் கிடைச்சு. ஆக்சுவலா இதுக்கு வேற பிபி தான் ஆர்கியூ பண்றதா இருந்துச்சு. ஆனா கிருபாகரன் வாண்டடா வந்து நானே ஆஜராகன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அவர் ரொம்ப டேஞ்சரஸான பார்ட்டியாச்சே சார். எதுக்கு சார் இப்படி பண்றாரு? இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தேன். கடைசியா தான் தெரிஞ்சது இது அகிலனோட வேலைன்னு. அகிலனா? ஆமா, அவன் தான் கிருபாகரனை புஷ் பண்ணிருக்கான். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நாம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா? என் அப்பா வெளியில வருவாரா சார்? கவலைப்படாதீங்க ஆதிரா, கிருபாகரனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த அகிலனை விடவே கூடாது சார். விட்டா இந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பான். என் ஹஸ்பண்டும் அப்பாவும் ரிலீஸ் ஆகணும்னா அந்த அகிலன் சிக்கி ஆகணும் சார். பாஸ்போர்ட் ரெடி ஆனதும் சொல்லுங்க சார். அவனை கையும் களுமா புடிச்சிடலாம். நீங்க போங்க ஆதிரா, தகவல் வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார், நான் வரேன்.
இந்த ஆதிராவை காண பாரு. அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. என்ன பெருசா முடிவு கட்ட போறீங்க? முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போடுவீங்க. அத அவ இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிடுவா. என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு இந்த அகல்யாவோட ருத்ர தாண்டவத்தை பார்க்க தானே போற. பாப்போம் பாப்போம் போங்க. அண்ணி 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 வர 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 ஆதிரா வர. எல்லாம் அந்த ஆதிரா பண்ற வேலை அண்ணி. நீங்க என்ன தப்பாவா சொன்னீங்க? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே திட்டினீங்க. அதுக்கு போய் சுபத்திரமா கை நீட்டுவாங்களா? அண்ணி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆதிராவுக்கு அந்த வக்கீல் மேல ஒரு கண்ணு இருக்கு. இல்லனா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்தோம் இனி இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆதிரா ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தீங்களா? சுபத்திரமா அடிச்சப்ப கூட ஆதிரா கம்முனு தானே இருந்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அப்படிதான் அவங்க பின்னாடி சுத்துவேன். நீங்க கேட்டா இப்படிதான் ஆளை விட்டு அடிப்பேன்னு சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சுபத்ரா அடிக்கிறா, ஆதிரா ரசிக்கிறா, அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் ஒருத்தி என்னதான் பண்றது? வெறுத்து போய் வேற எங்கயாவது கூடி போயிடலான்னு பாக்குறேன். ஐயோ என்ன இப்படி பேசுறாங்க? இந்த வீட்ல இருக்கிற ஒரே கூறுகட்ட குக்கர் இவங்கதான். இவங்களும் போயிட்டா இந்த ஆதிரா கிட்ட யார் சண்டை போடுறது? ஏன் அண்ணி இப்படி பேசுறீங்க? நீங்க போயிட்டா அந்த ஆதிராக்கு குளிர் விட்டு போயிடாதா? அவ இன்னும் நிறைய ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. நீங்க இல்லங்கிற தைரியத்துல அந்த கதிரை இங்கேயே கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவா. அதுக்கப்புறம் உங்களால ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? முத மருமகளும் ஓடி போயிட்டா, ரெண்டாவது மருமகளும் இப்ப ஒருத்தனோட ஓடி போயிட்டானா உங்க மேலயும் திருமாறன் மேலயும் தப்பு இருக்குன்னு 4 பேர் பேச மாட்டாங்களா? ஐயோ நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒத்த பிள்ளைய பெத்தது இப்படி மானம் கெடுறதுக்கா? இப்ப என்னதான் பண்றது? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, என் பேச்ச யார் கேப்பா? ஏன் இல்ல நீ உங்க பேச்ச கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. உங்க கவலை எல்லாத்தையும் திருமாறன் கிட்ட சொல்லுங்க. பொண்டாட்டி இப்படி ஊரு சுத்துறத எந்த ஆம்பளையாவது ஏத்துப்பானா? நான் சொல்லி பாத்துட்டேனே, அவன் நம்ப மாட்டேங்கிறான். நீங்க நம்புற மாதிரி சொல்லணும் அண்ணி. உங்களை அடிச்சத இப்ப போய் அழுதுகிட்டே சொல்லுங்க. அம்மாவை அடிச்சா நிச்சயமா பெத்த பிள்ளைக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை ஆதிரா மேல வெறுப்பா மாத்துங்க. அப்படியா சொல்ற? திருமாற மனசு மாறுவானா? அடிக்க அடிக்க அம்மியே நகரும் அண்ணி. திருமாறனை மாத்துறது ஒரு மேட்டரா? ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெயிலுக்கு போய் மூக்க சிந்துங்க. திருமாறன் உங்க பக்கம் சாஞ்சிட்டா போதும். மொத்த குடும்பமும் ஆதிராக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்க சொல்றதுதான் எடுபடும். உங்க பேச்சுதான் நீ திருமாறன் கேப்பான். அதுக்கப்புறம் வாங்கின அடியெல்லாம் டபுளா திருப்பி கொடுக்கலாம். சரியா சொன்ன. அடிச்சா அடங்கிருவேன்னு நினைச்சிட்டாங்க போல. இவ தினம் தினம் வெளியில ஓடுறது அந்த வக்கீல மயக்கிறதுக்கு தான். மயக்கிறது என்ன? ஏற்கனவே அவன் கூட தொடர்புலதான் இருக்கான். இப்படி ஒரு பழி விழும் நான் எதிர்பார்க்கல. அத்து சொன்னதை கேட்டா நீங்க தாங்குவீங்களா? இனிமே நான் என்னங்க பண்ணுவேன்? உங்களையும் அப்பாவையும் மீட்கிறதுக்கு வெளியே ஓடி ஆடி அலைஞ்சுதானே ஆகணும். நான் வாசப்படிய தாண்டற போலாம். அத்தை சொன்ன சொல்லு என் நெஞ்சு குத்தி கிழிக்குமேங்க. கதை சிறப்பு கால் பண்றாரு.
சொல்லுங்க சார். ஆதிரா, ஒரு ஹாப்பி நியூஸ். அந்த அகிலனை பிடிக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. எப்படி சார்? பாஸ்போர்ட் ரெடி ஆகி கொரியர் பண்ணிட்டாங்க. நாளைக்கே டெலிவரி ஆயிடும். அப்படியா சார்? ஆமா, அந்த போலியான அட்ரஸ்க்கு தான் கொரியர் போகும். அந்த அகிலனை பிடிக்க ரெடியா இருங்க. அவனை வச்சுதான் சாருவை பிடிக்க முடியும். சரிங்க சார். என்ன ஆதிரா, டல்லா பேசுற மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையே, இந்நேரத்துக்கு நான் சொன்ன நியூஸ்க்கு ஹாப்பியா பேசிருப்பீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? சார் அது வந்து சொல்லுங்க ஆதிரா. இதான் பிரச்சனையா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு அகிலனை பிடிக்க வருவீங்களா மாட்டீங்களா? அத பத்தி ஒண்ணும் இல்ல சார். ஆனா அத்தை உங்களையும் என்னையும் இணைச்சு வச்சு பேசிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் வெளியே வந்தா அத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சொல்ல வரீங்க அதானே? இந்த இடத்துல குற்றவாளி உங்க அத்தை இல்லைங்க, நீங்க தான். சார் பின்ன என்னங்க, ஒரு பொண்ணை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரே அடியில மூலையில உட்கார வைக்கிறதுக்கு காலங்காலமா பயன்படுத்துற எவர்கிரீன் ஃபார்முலா அவங்க நடத்திய சந்தேகப்படுறது தான். வாங்கம்மா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அகல்யா திட்டினதுக்கு அழுதுட்டு இருப்ப, ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். ஆனா உன் முகம் தெளிவா இருக்கே, எப்படி? தெளிவாயிட்டம்மா. கதிர் சார் என் கவலையெல்லாம் உடைச்சு எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டாருமா. என்ன ஆதிரா சொல்ற? அவரு சொன்னது நியாயம் தானம்மா. நான் ஏமா அழணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி பேசி பழகு. உனக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய். எனக்கு நீயும் திருமாறணும், ஒன்னா சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். அம்மா, இன்னொரு விஷயம், நம்ம உடனே கிளம்பி போயே ஆகணுமா? எங்க ஆதிரா? பாஸ்போர்ட் ரெடியாகி நேத்தே கொரியர் பண்ணிட்டாங்களாமா. கொரியர் அந்த போலி அட்ரஸ்க்கு தான் போகும். அகிலனுக்கு கொரியர் வந்து அங்க வந்துதானே ஆகணும். நம்ம முன்னாடியே போய் அங்க வெளியே காத்திருப்போம். அகிலன் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகும்போது நாம அவனை ஃபாலோ பண்ணி சாருவை பிடிக்கணும். இதாம்மா கதிர் சாரோட பிளான். நல்ல பிளானா இருக்கே ஆதிரா. அகில நிச்சயம் நம்ம கிட்ட மாட்டுவான். இத்தனை நாளா போராடினது எல்லாமே போதும் ஆதிரா. இதோட சாரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டி திருமாறனை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தானம்மா இவ்ளோ கஷ்டப்படுறோம். என்னம்மா இன்னும் அந்த கொரியர் பாய காணோம்? அம்மா, போலீஸ் தான் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க சார். மேடம், கொரியர் ஆள் வந்துட்டா மேடம். அப்படியா? இந்த வர தெருவுல நுழைஞ்சிட்டானா? நுழைய போறான் மேடம். ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததான் இங்க தான் வருவோம் மேடம். அப்போ நீங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சார். நாங்க இங்க ரெடியா இருக்கோம். சரிங்க மேடம். அம்மா, கொரியர் பாய் வந்துட்டானா? ஆதிரா, அகிலன் இன்னும் காணுமே. வந்துருவாமா? நேரா தானே வந்துகிட்டு இருந்த, அதுக்குள்ள எங்க போன? அது சரி, அகிலன்ற பேர்ல வந்த கொரியரை எப்ப டெலிவரி பண்ணுவ? ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டேன் சார். என்ன சொல்ற? யாரு கிட்ட கொடுத்த? அகிலன் தான் வந்து கொரியர் வாங்கிட்டு போனார் மேடம்.
ஹே, அந்த அட்ரஸ் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்க நின்னுட்டு இருந்தோம். நீ வரவே இல்லையே. நான் அந்த அட்ரஸ்க்கு தான் போயிட்டு இருந்தேன் மேடம். ப்ரோ, அகிலன்ற பேர்ல கொரியர் ஏதாச்சும் வந்திருக்கா? ஆமா வந்திருக்கு. ப்ரோ, அது நான் தான். அந்த கொரியர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சார் இது பாஸ்போர்ட். அட்ரஸ் போட்டிருக்கிற வீட்டில் தான் கொடுக்க முடியும். ப்ரோ, நான் இவ்வளவு நேரம் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அதான் வீட்டை பூட்டிட்டு கிளம்பினேன். நல்ல வேளை உங்களை வழியில பார்த்துட்டேன். அந்த கொரியர் மட்டும் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? இல்லை சார், அதுக்கு இல்லை. ப்ரோ, கொஞ்சம் நம்புங்க ப்ரோ. நான் தான் அகிலன். என்னோட ஐடி கார்டு கூட செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. ப்ரோ, டைம் ஆச்சு ப்ரோ. ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சரி சார், ஏதோ அவசரமா போகணும்னு சொல்றீங்க, அதனால கொடுக்குறேன் சார். தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல சார். சார் இருக்கு சார். இதுல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இந்த இடத்துல போடுங்க சார். தேங்க்யூ சார். என்னங்க ப்ரோ? சார் அதெல்லாம் வேணாம் சார், பரவாயில்ல சார். ஐயோ, வாங்கிக்கங்க ப்ரோ. சார் டீயே சாப்பிடுங்க. என்னங்க குடிங்க. தேங்க்யூ சார். அட கடவுளே, இப்படி ஏமாந்துட்டோமே. அந்த அகிலன் செம்ம கிரிமினலா இருந்திருக்காமா. ச்சே, எல்லாம் போச்சு. இப்ப எப்படி அகிலனை கண்டுபிடிக்கிறது? யோ, நீ என்ன வேலை பாக்குற? வீட்ல கொடுக்காம இப்படிதான் ரோட்ல பார்த்து டெலிவரி பண்ணுவியா? ஹலோ, வீட்டை விடுங்க. நான் கரெக்டான ஆளுக்கு தானே டெலிவரி பண்ணேன். அதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு இப்படி விசாரிக்கிறீங்க? நீங்க யாரு? ஏய், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது லொகேஷன் ட்ராக்கிங் சிப். நாம இருக்க இடத்தை இது காட்டி கொடுத்தோம். அப்படின்னா இப்ப நம்ம இருக்க இடத்த அவங்க கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சார், லொகேஷன் மூவே ஆகல சார். அப்ப நம்ம அகிலனை நெருங்கிட்டோம் தானே அர்த்தம். இங்க இருந்து 3வது தெருவுல காமிக்குது சார். இன்னைக்கு அவங்க தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அவங்க கைக்கு விலங்குதான். சார், அடுத்து வர 2வது லெஃப்ட் தான் சார் லொகேஷன் காமிக்குது. சீக்கிரம் போங்க சார். சரி சாரு, இப்ப நம்ம யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. அவங்க எந்த நேரமும் இங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும். சரி, கிளம்பு போ. ஆதிரா, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டால. எனக்கு இருக்கிற வெறிக்கு அப்படியே. சாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொல்றேன்ல. போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா போ. பர்தா போட்டுக்கோ. மறக்காம இந்த பாஸ்போர்ட் பேக் உள்ள வச்சிரு. போ. சரி. ஏய் ஆதிரா,
அடுத்த லெஃப்ட் தான் லொகேஷன் காமிச்சிட்டு இருக்கு. ஆமா சார். நம்ம சாருவை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சார் இந்த லெஃப்ட் சார் எடுக்கணும்.